ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், மல்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். குருமா வாசம் சூப்பராக வருதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இடியாப்பம் பண்ணியிருந்தேங்க. இடியாப்பத்தில் இந்த சுட சுட இந்த குருமா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.